வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன சாதம்னா, நான் இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த 3 சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி. இன்னுமே என்னென்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் வந்து உதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதில் பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று லெமன் சாதத்துக்கும் இன்னொன்று தக்காளி சாதத்துக்கும் பிரிச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு இதே அளவு பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். காஞ்சிட்ருக்கு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்தாம தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து இந்த தக்காளி சாதத்தினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கும் சேர்ந்து போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மசாலா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போது தக்காளி சாதம் ரெடி ஆகியாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா பொரியட்டும். இது கூட கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இது நல்லா பொன்னிறாகட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு அளவாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கிறோம். 1 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே உடைச்சி விடுங்க. அவ்வளோதான். 1 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேர்க்கடலை ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். சாதம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சாதத்தை நல்லா குழைய விட்டுக்கலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் சாதம் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. குழச்சிட்டு இப்போ நம்ம அடுத்தது பால் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம காலையிலங்கிறதுனால மதியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு தான் சாதம் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 250 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து ஊற்ற இழுத்துட்டே தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 1 அல்லது அரை இருந்தாலே போதும். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இது லேட்டாக என்னென்னா நல்லா வந்து அதாவது நம்ம லாஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலே வந்து நல்லா கெட்டி ஆகிடும். கரெக்டாக இருக்கும் தயிர் சாதம் சாப்பிட்றப்போ. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய்,
இது நல்லா பொரியட்டு கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பால் ஊற்றி வச்சுருக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தயிர் வந்து இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். Few moments later. நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு தாளிச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் எதுவுமே போடாமல் தான் நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பரட்டி விடுங்க. உப்பு வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் மாற்றிக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 minutes later. இப்போ நம்ம அரைவாசி உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 minutes later. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மொச்சை பொரியல், இதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உருளைக்கிழங்கு பொரியல், தக்காளி சாதம், லெமன் சாதம், அடுத்து தயிர் சாதம். ஆடி மாதத்தில் நம்ம அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக செய்கிறதுக்கு என்னென்ன சாதம் செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம்.